ஓகே கைஸ், எப்படியோ சேஃபாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போக இந்த ஸ்பாட் வேறு, பட் இந்த ஸ்பாட் அழகாக இருந்தங்காட்டி இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, ரொம்ப நேரம் உட்காமே, சரி ட்ரோன் ஃப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃப்ளையே பண்ணல, நேற்றுலாம் ஃபுல்லாக ஃப்ளை பண்ணல ட்ரோன். ஸோ அதனால் சரி இன்றைக்கி ட்ரோன் ஃப்ளை பண்ணலான்னு சொல்லி ஃப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதான் இனிதான் கரெக்டாக அந்த புலிகள் வியூ பாயிண்ட் அங்கே போகிறோம். அது எக்கோ ராக்குன்னு சொல்லுவாங்க. போகிற பிளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஊட்டி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ். நீங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். இதே இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தீங்கன்னா சும்மா இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போகிற வழியில். அதில் ஒன்று தான் இப்போ நாங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புனது. ஏதோ இங்கே ஏதோ போட்டிருக்கு, குன்னூர் சப்டிவிஷன் லிமிடெட் எண்டுன்னு வருது. ஓகேவா, இப்படி போக முடியாது, சும்மா போட்டிருக்காங்க. இப்போ லெஃப்ட்டில், அதுலேருந்து லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு ஏறும். ரோடு ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் கண்டமாக தான் இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் இப்படி இருக்குமா இல்லை உள்ளே நல்லா இருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த மாதிரி கான்க்ரீட் ரோடு தான் இருக்கும். ஏதோ சொன்னல, கான்க்ரீட் ரோட்ஸ் தான் இருக்கும். இந்த வழியிலே வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சின்னதாக கிராமம் இல்லை, வீடு தான். டாமி கத்திட்டு இருக்கான். டீ எஸ்டேட். வாங்க யாயா, இவங்கள கைட் பண்ண, இவர் கைட் பண்ணுவான்னு பார்த்தா இவங்கள நம்ம கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஏதோ இது மாதிரி தெரியுது, பட் கரெக்டாக தெரில. ஏதோ இங்கேயே ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்ஸோட நேம்லாம் என்னென்னு தெரில, பட் ரெசார்ட்ஸ் இங்கேயும் நிறையா இருக்குது, சூப்பரான வியூ பாயிண்ட்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவைட் ஆகுது, இந்த ரெசார்ட் தாண்டி டிவைட் ஆகுது. இதில் நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோன்னா ஒரு பாட் மேலே ஏறுது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெஸ்ஸிங்ஸ் படி நம்ம அந்த இது பக்கத்தில் தான் போகிறோன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் கரெக்டாக தெரில. வாவ், எவ்வளோ அழகாக ஏறுது பாருங்கள், தெரியுதா? நல்லா ஒரு இதாக ஏறுது. நாங்கள் மேலேயும் ஒரு குட்டி வில்லேஜ் மாதிரி இருக்குது, அந்த வில்லேஜ் தாண்டி தான் போவோம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இங்கேயும் நிறைய ரெசார்ட்ஸ்னு சொல்ல முடியாது, 1-2-3 ரெசார்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 2-3 ரெசார்ட்ஸுமே நல்லா இருக்குது. ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்க இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. நாங்கள் மறுபடியும் ஒரு சின்னதில்லை, கொஞ்சம் பெரிய வில்லேஜ்குள்ளேயே நுழையிறோம்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் மேலே ஏறுவீங்களா, அந்த வழியிலேருந்து வேறு எங்கேயுமே இங்கே டேர்ன் ஆகலை, டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே தான் வந்துட்டுருக்கு ரோடு. பரவாயில்ல, பஸ்ஸஸ்லாம் வருது. குன்னூர், பெங்கம். ஆமாம், சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊர் பேர் வந்து பெங்கம். இந்த ஊருக்குள்ளே தான் வந்துட்டுருக்கோம் இப்போது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரை கிராஸ் ஆகி தான் நம்ம அந்த வியூ பாயிண்ட் போவோமா இல்லை இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டான்னு தெரில. ஆனால் அதை சொன்னேன்ல, ட்ரக் பண்ணுற மாதிரி வரும். கண்டிப்பாக எங்கே போனாலும் ட்ரக் பண்ணுற மாதிரி தான் வரும். புலிகள் தேர்வு நிலை பேராட்சி வந்துட்டோம், இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் இங்கேருந்து ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக.
அதான் சொன்னேன்ல, வந்தாலுமே நம்ம ட்ரக் பண்ணி இங்கே உள்ளே போய் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து மெயினில் இப்படி தான் இருக்கும், வியூ பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஆனால் நம்ம ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேனே, இதுதான் அந்த இடம். பட் நம்ம வந்துட்டு இங்கே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இதெல்லாம் அந்த ராக்கோட டாப்பில் சைடில் நின்று எடுப்பாங்களே, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். ஓகே, கேட்டிருக்காரு, விசாரிச்சுட்ருக்காரு. எங்களுக்கு தெரில, இது சுற்றி போய் போகுங்கிறாரு, வேறு ஏதாவது ரூட்டில் போக சொல்கிறாரு போல். நான் நினச்சதே தான், திருப்பிட்டு போகணும். எக்கோ வியூ பாயிண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓ ஓகே ஓகே, இங்கே புலிகளில் தான் வந்து எக்கோ வியூ பாயிண்ட் இருக்குது போல். ஸோ அதுதான் புலிகள் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க போல். ஒரே ரோடு தான், அங்கே போய் டேரெக்டாக மீட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பார்ப்போம், அவங்க கேட்டு விட்டோம். பட் அழகாக இருக்குது, உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேயும் சின்ன கிராமம், அமைதியான இடம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண் வளத்தை காப்போம். ஒரு அவேர்னஸ் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் தான் நினைக்கிறேன். ஓகே, போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னபடி இந்த ரோட் டேரெக்டாக கொண்டு போய் அங்கே தான் வந்து வியூ பாயிண்ட்லாம் விடுன்றாரு. எனக்கு கரெக்டாக தெரில. எப்படி இருக்குமா? இந்த ரூட் தான். ஸோ நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரூட் பிரியும். ஸ்ட்ரெயிட்டாக வர சொன்னதுக்கப்புறம் அந்த புலிகள் அங்கே அவேர்னஸ் போர்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னான் இல்லையா, வெல்கம் போர்ட் போட்டு அந்த அவேர்னஸ் போர்ட் போட்டிருந்தாங்கள. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா இங்கே 2 இடம் பிரியும். 2 இடத்துல வந்து பிரியாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே வந்துக்கலாம். லெஃப்ட்டு திரும்ப நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கலாம். வேகம்னு சொல்லி போர்ட் போட்டிருக்கோம். அந்த வழியாக தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து எக்கோ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நோ சச் ரெட் பெட்னு சொல்லி ஏதோ போர்ட் போட்டிருக்காங்க. இந்த இதில் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் நீங்கள். ஏன்னா கீழே ஒரு ரோடு போகுது, எனக்கு தெரிஞ்சு அது எஸ்டேட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பக்காசுரா மலைன்னு சொல்லி ஒரு ஸ்பாட் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஊட்டியிலேருந்து. அதுவும் இதே வழி தான் போட்டிருக்கு போர்டில். ஆக்சுவலாக இதெல்லாமே வந்து புலிகளோட ரீஜியனுக்குள்ளே வந்து வருதுன்னு நினைக்கிறேன். புலிகள் பேரூராட்சி அந்த இதில். நீங்கள் இந்த வழியாக வந்தால் நிறையா கிராமத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. பட் நம்ம நல்லா ரசிச்சுட்டே போகலாம். சின்ன ரோடு தான், அழகாக இருக்கான இடங்கள்லாம் சுற்றி பார்க்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீ எஸ்டேட்குள்ளே தான் போய் போகுது. டீ எஸ்டேட் கிராமம், டீ எஸ்டேட் கிராமம், டீ எஸ்டேட் கிராமம். ரோடும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் இந்த வழியாக வாங்க, சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், மேத்யூ போசன் சம்திங் என்ன பார்க், பேர்லி டிவிஷன், குழந்தைகள் காப்பகம். அது குழந்தைகள் காப்பகம் இருக்குது. இது பக்கத்தில் தான் இருக்கும் போல் அந்த ஸ்பாட். என்னன்னு தெரில. ஸ்டேட் ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி எல்லாமே அங்கே போட்டிருக்கு. என்னாச்சு, சுட்ட லீக் ஆகிட்டே இருக்கா? ஷோ
நான் கூட என்னோட தான் அப்ளை இதாகிடுச்சோன்னு நினச்சேன். ஏய் புச்சிக்குட்டி, ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இங்கே உங்களுக்கு அந்த கேப் மூடி இருக்கு தெரியுதா, ஆயில் வந்து எடுப்பாங்க. ஓல்டு ஆயில் எடுத்துகிட்டு நியூ ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கேப் இது பண்ணுவாங்க, ஆயில் கேப்பு. அங்கே ஓரிங் போயிருக்கு அந்த வண்டியில். ஸோ நிறையா ட்ராப் ஆகுது ஆயில், சொட்டு சொட்டாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, இவரோடது தான் போல. நான் கூட என்னோடது என்னாச்சுன்னு தெரியல ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, இவர் வந்து நின்னார்ல, நின்ன உடனே ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ உழுகுது. எட்டு வந்து போகிறேன். இங்கே நிறைய எம்ஆ ஃபேன்ஸ் போல். V3 V4 MT என்னச்சு ஒரு 4 வண்டி, 4மே அப்படி தான். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வண்டி வந்து சொன்ன மாதிரி இங்கே ஃப்ரண்ட்லேயே போட்டு ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது கடை போல். அப்போ இதை ஓப்பன் ஆகாதா, கடை இல்லையா அது? தலைவா, ஓகே, நீங்கள் வண்டியை போட்டு தான் இங்கேருந்து நடந்து போகணும் போல். இங்கேருந்து அப்படியே நடந்து போகிறது தானே உள்ள? இங்கே தானே எக்கோ வியூ பாயிண்ட்டு இல்லையா? தெரியலையோ, எனக்குமே தெரியலன்றாரு. நம்ம கிட்ட தெரியும். என்ன இதுக்கப்புறம் நடந்து போகணுமா வியூ பாயிண்ட்டுக்கு? எங்கிட்ட நடந்து போகணும்? பைக் நிற்கலாம், அந்த இடத்துல லெஃப்ட் கட்டாது, இந்த ரூம் டர்ன் ஒன்று போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகணும். சரி, தேங்க்ஸ். இது ஹெல்மெட்டு பொருள் ஒன்றும் வச்சுருந்தீங்க. ஓகே நல்லா இருக்கட்டும். சைட் லாக் பண்ணிட்டேனான்னு பார்த்துப்போம். ஏன்னா தெரில, மேக்ஸிமம் சைட் லாக் பண்ணிடுவேன். சொல்ல டைம் அப்படியே விட்டுட்டு எழுந்திரிச்சு வந்துடுவேன். இன்னொன்று என்னென்னா, சார்ஜிங் ஆஃப் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். அதான் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி இது இருக்கும். அதுக்கப்புறம் வண்டி கண்டிப்பாக இங்கே நீங்கள் விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், விட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே இவரோட பப்பி போல். ஓகே அதுதான், அது ஒன்றும் இல்லை. ஜாகிரோட வண்டி ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, குச்சி பையில் இருக்கிறத பார்த்தா எங்கேயோ 37 38 கோயம்புத்தூர் 40 தெரில, மேட்டுப்பாளையமாக ஆகியது இருக்கலாம், யாருக்கு தெரியும். யோ, இதை தாண்டினா தான் லெஃப்ட் சொன்னார் அவர். யோ, இந்த வழியாக அப்படி தான் போகணும். அதுதான் இந்த ரூம், இது தாண்டோன்னா தான் லெஃப்ட்டுன்னு சொன்னார். இது வந்து சைடில் போகுது பாருங்கள். சரி ஓகே, அது வேற ஒன்றும் இல்லை. ஜாகிரோட வண்டியில் ஆயில் லீக் ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருக்காங்க. ஓரிங் போயிருக்கு, ஆயில் ஃபில்டரோட ஓரிங் போயிருக்கு. இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு அங்கே நிறுத்த பார்த்தீங்களா, வண்டி நிறுத்திட்டு ஏதோ அந்த சைடில் தான் போகணும். ஏதோ ரேஷன் கடை மாதிரி இருக்குது. பேரியர் ஆஃபீஸ், அதான் அந்த பார்க் சைடு எஸ்டேட் பேரியர் ஆஃபீஸ், பெரியர்கள் டிவிஷன் அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு எஸ்டேட் மாதிரி போகுது, எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வழி போகுது. அப்படி போகணுன்னு இதை தாண்டி லெஃப்ட்டுன்னாரு. லெஃப்ட்டுங்கும்போது தெரில, அவங்க வரட்டும், அவங்க வந்தோன்னா போவோம். ஏன்னா அந்த பைக்கை பெரிய பிரச்சனையாகாமல் இருந்தால் சரி போகிற வரைக்கும். ஏன்னா அது திருச்சி வரைக்கும் போய் சேரணும்.
இல்லை நானே கேவிட்டி தான் வாங்கலாம்னு நினச்சேன். அந்த டைமில் கேவிட்டி அவைலபிள் இல்லை. 7 பாயிண்ட் சம்திங்கோ 8 இருக்குது. 7ல் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசிக்காக பார்க்க போனால் நல்ல டிசைன்ஸ் எல்லாமே 9Kல இருக்குது. லெப்பர்டு தான் நிறையா வாங்கி போட்டிருக்கா. ஓகே ரைட்டு. நான் ஒரு ரோலை போட்டிருப்பேன் இங்கே. டாமி இங்கே வந்துட்டுருக்கான். அவங்க பாருங்க இன்னொரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு பாருங்க. பெருசு இருக்குது. ஆனால் சொன்ன பேச்சு கேட்குது பாருங்கள். சூப்பராக ஓனரோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்படி தான் எஸ்டேட் வழியாக நடந்து போகணும். ஏய் செல்லக்குட்டி, இதுலேயே உள்ளே போனால் ஆக்சுவலாக பக்காசுரன் வியூ பாயிண்ட்டு இப்படி தான் போட்டிருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், இது மேலே ஏறி போயிட்டுருக்கணும். ஏறினோடனே இன்னொரு வழி கீழே தள்ளிட்டு போகுது. அதுதான் நான் கூட ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்குன்னு நினச்சேன். இப்படி போய் அப்படி போகுது. பார்த்து வாங்க சறுக்கும் எல்லாம். வேகமாக போய் இப்படி இங்கிட்டுப்பா அந்த மனுஷன் அங்கங்கே ஏறிட்டுருக்காரு. இங்கே 2 பார்த்து பெரியுது. இந்த 2ல் இது மேக்ஸிமம் இந்த பார்த்து யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. அவரு எஸ்டேட்குள்ளே போயிட்டுருக்காரு. ஹே ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர் தானா? ஓகே ஓகே. இந்த பார்த்து தான் நான் நினைக்கிறேன். வின்ஸ்டன் எனக்கு தெரிஞ்சு இல்லை மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, அங்கே லெஃப்ட் சைடில் தெரியுதா? அங்கே மேலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது நார்மல் பார்த்துன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ கை கொடுத்து பேசின ஒரு யாரும் தெரில, கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தார். அவரும் ஒரு பைக்கர் தான். கரெக்டாக நாங்களும் வந்தோம். அவர் சோலோ வந்திருக்காரு ட்ரக்கு. அப்படியே எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல. டேரெக்டாக அங்கேருந்து ஏறினோடனே இங்கே இறங்கும் ஒரு வழி. இந்த வழியாக வந்தீங்கன்னா 2 வழி பெரியுது. இதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா தான் மேலே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னீங்களே உங்களுக்கு சும்மா நம்ம டீ எஸ்டேட்குள்ளே போய் அப்படியே இறங்குது. பட் இப்படி போனால் தான் வியூ பாயிண்ட் இருக்கும் போல். ஓகே, ஆமாம். டைசன் மேலே ஏறிட்டார். அப்பு டவுனு, அப்புறம் டவுனு, அப்புறம் அப்பு. இப்படி தான் ஏறுது. ஆமாம், இப்படி ஒரு வழி வருது. சரி, இப்படி தான் ஜாயின் பண்ணிக்கலாம் போல். ஆனால் இப்படி மேலே ஏறக்கு வழி இருக்குது. ஓகே, இது மேலே ஏறினோன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, ஆனால் ஏறும்போது பார்த்து ஏறுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்கிட் ஆகுது. ஏன்னா நிறையா மண்ணாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்து ஏறுங்க.
எங்கே ப்ரோ? நான் கோயம்புத்தூர் தான் ப்ரோ. நான் கோயம்புத்தூர், இவங்கெல்லாம் வந்து திருச்சி. ஓ ஓ, அதனால் சோலோ வந்தீங்களோ? காலையில் தான் எடுத்தீங்களா இல்லை ஸ்டே பண்ணியிருந்தீங்களோ? ஓ ஓ, அங்கே தான் இருக்கீங்களோ? ஓ இன்னும் பார்த்து போகுது. ஓ அதுதான் வியூ பாயிண்ட்டோ? அப்பா பார்த்து ட்ரெக் பண்ணிவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏறுறது. எவ்வளோ பெரிய மரம் உடஞ்சி வந்து எனக்கு பாருங்கள். பார்க்க வேப்ப மரம் மாதிரி இருக்கு. ஆமாம், வரும்போது எடுத்துக்கலாம். தள்ளி விட்டானு. ஏதோ எழுதியிருக்காங்க ஷேமா. பட் பரவாயில்ல, ட்ரக் பண்ணி வந்தால் நல்லா ஸ்பாட் தான். பட் ஆனால் இன்னும் மொட்டை வெயில். அப்பா ஏன் வந்துட்டுருக்கார்ல பின்னாடி? ஓ ஓகே. ஃபைனலாக வந்தாச்சு வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்கு பாருங்க. என்னடா அங்கே ஒரு சின்னதா சரியான இதுடா. டைக்ஸா ப்ரோ, டேய் கீழே குதிச்சினா வீடியோ எடுத்து தரலாம், லைவ் வீடியோ. எங்க அந்த க்ளவுட் ஆகும் பார்த்தாங்க. இல்லை அதான் வெயில் இதாக வச்சிருச்சுல. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த மேலே க்ளவுடே வந்துருக்கும். எப்படா வீடியோ எடுக்குது ஒன்றுமே தெரியாது. இன்னும் கீழெலாம் மிஸ்டியாக தான் இருக்குது. அங்கே ஒரு ஏதோ டேம் மாதிரி. ஆக்சுவலாக நம்ம அந்த டேமை தாண்டி வந்த ஞாபகம் இருக்கா? சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்களே. அப்படியோ? சூப்பராக இருக்குது. மிஸ்டர் தாயக்கனாலும் உங்களுக்கு கீழே தெரியல. பட் ஆனால் ஆஹா, எவ்ரி ஹார்ட் கிளைம்ஸ் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். இந்த கைட் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உதவும். என்ன பீஸ்ஃபுல்லான பிளேஸியா. ஆனால் வரப்போ பார்த்துவாங்க, இங்கேலேருந்தே சேஃப்டி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலுமே அப்புறம் அதை சொல்லக்கூடாது, தப்பாக ஏதாவது ஆயிரும். அதனால் நீங்கள் சேஃபாக வாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மலை, இதுக்கு அப்புறம் அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஏதோ அங்கே ஏறிட்டுருக்காங்க பாருங்கள் பசங்க. அங்கே கிளைம் பண்ணி போனால் அங்கே வருது. இங்கே ஒரு மலை இருக்குது, சின்ன மலை. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிளேஸ் பார்க்க. போகலாம். என்னது? ஓஹோ, அந்த மலை மேலே இருந்தால் இன்னும் சூப்பரான ஸ்பாட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இது பெரிய மலை.
என்ன ஒரு லொக்கேஷனு. ஓகே ஃபைன், சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த சைடு கூட பாதை இருந்துச்சு, இந்த சைடு இறப்போ பார்த்து இறங்க ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இருக்குது, தடி விட்டுற போது. அப்பா இதுவாயா எத்தனை நேரம் ஏறினீங்க? எது? ஆ ஆ ஆ ஓஹோ, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ரக் பண்ணிட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்காங்க. நிறைய சரக்கு பாட்டில் உடச்சி வச்சுருக்காங்க, தம் அடிச்சிருக்காங்க, ஃபயரும் பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பராக இருக்கும் பிக் எடுக்கிறதுக்கு பிளேஸு. ஆனால் பார்த்து அப்பா. ஓ அந்த வழியாகவும் ஒரு வழி இருக்கா? ஓ இது வரைக்கும் வந்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்கள் ரீஜியன். இதை தாண்டி அங்கே போகிறெல்லாம் போகாது, ஏன்னா அவங்க வந்து ஏதோ பிடிச்சி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான், ஃபுல் டவுன் தான். ஆ அங்கே போய் நின்றுருக்காங்க. வேணாம், இங்கே நிற்கும் போதே என்னவோ மாதிரி இருக்கு. ஆமாம் நிற்க வேணாங்க. ஸ்லோவா இந்த பார்டர் தான் எல்லாம், அதுக்கு மேலே நகர்ந்தா கஷ்டம். எப்போ எங்கேருந்து பார்க்குறப்பே வந்து அப்படியே கீழே தள்ளுற மாதிரி இருக்கு எனக்கு. ஒண்ணுமே தெரியலப்பா, நம்ம ஸ்பாட் மாதிரி தான்ப்பா தெரியுது. ஒன்றுமே தெரியலையா? ஆமா பாரு, நீங்க போட்டோ இல்லை. ஓ ஃபோட்டோவில் சொல்கிறீங்களா? நான் என்னடா ஒன்றுமே தெரியலங்க இந்த மனுஷன் பார்க்குறேன். சிட்டி வியூ கூட இல்லை, நம்ம இதுக்கு போவோம்ல. ஓ அதை விட ட்ராஜடிக்காக தெரியுதியா? ஐயோ வில்பட்டி மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் ஒன்றுமே தெரில, ஃபுல் டவுனாக இருக்குது. அங்கே வரு. ஓ ஒன் சைடு இது இருக்கா, லேண்ட் இருக்கா? ஃபுல்லாக டவுன் ஆகலையா? ஐயோ அவங்க எல்லாச்சும் வெயிட்டு பேன்ஸ், நமக்குலாம் காற்று சக்கியில் தான் போகிறோம். ஏய் ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்ல முடியாது வாங்கிட்டு. சரி நில்லுங்க. ஏய் வேணாடா, ஹெல்மெட்லாம் போட்டு எங்கடா போகிறேன்? நில்றா, ஹெல்மெட் போட்டு வியூவாக இருக்காது. இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை வாங்க. அதுதான் சரி, யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுங்க, ஏன்னா ஹெல்மெட் போட்டிருக்கனால வியூ இருக்காதுடா. அவனை கழட்டி கையில் வேணாச்சு. ஏய் தத்தா, அவன் ஒழுங்காக ஒரு இடத்துல நடக்கவே மாட்டான். பொறுமையாக போங்க, ஏன்னா இங்கே இறங்குறதுலாம் பயமாக இருக்குது, ஏன்னா வழுக்கிருமோன்னு இருக்கு. ஐயோ இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் காமிக்குது பயத்தை. ஆ வரேன் நெருங்க. உங்களுக்கு நான் ஹெல்மெட்டை கழட்டிட்டு போய் காமிக்கிறேன், ஏன்னா ஹெல்மெட்டோட போனால் எனக்கு கொஞ்சம் வியூ வந்து இறங்குறப்பே வியூ தெரியாது. அப்பா நமக்கு பயமாக இருக்குது அவங்க இறங்குறத பார்க்கும்போது. ஏன் ப்ரோ இந்த இதுலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக காட்டுது. ஆ யோ நில்லுங்க, நான் வந்து போய் காமிக்கிறாங்க.
சரி இல்லைங்க நாங்கள் போயிட்டு வரேன். அந்த சைடு போய் காமிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் கீழெல்லாம் போக ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டேன், நானே கஷ்டப்பட்டு பார்த்து தான் இறங்கினேன். ஏன்னா ஹெல்மெட் போட்டில் இறங்க முடியாது, ஏன்னா கரெக்டாக இறங்கலை அப்படின்னா ஸ்லிப் ஆகிரும் ஃபுல்லாக. ஸோ அந்த இடத்த விசிட் பண்ண அந்த சைடு இருக்குது, அந்த இடம் அந்த சைடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்த பார்க்க போகும்போது ஸோ பார்த்து போங்க. ஏன்னா அந்த இன்னொரு மலையை காமிச்சிருப்பேன், இல்லைங்க காமிக்கிறேன். அந்த மலைக்கிட்ட போகும்போது கூட வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸாக தெரியல, பட் இங்கே இது வந்து ரொம்பவுமே டேஞ்சராக இருக்குது. ஏதோ அங்கே நின்றுருக்க மலை கூட பெருசாக டேஞ்சராக தெரியல, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு மேலே கரெக்டாக இறங்குது. பட் ஆனால் அந்த சைடு இந்த சைடில் வந்து ரொம்பவுமே கஷ்டம். உங்களுக்கு அந்த வியூவே காமிச்சிருப்பேனே, ஐயோ இங்கேருந்தே ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். என்ன ட்ரோனை பறக்க கூட போகிறாங்க போல்? இல்லை மேனேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விண்டை.